வீடியோவில் நம்ம தமிழ்நாடை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தொன்மையான வரலாறு மற்றும் நாகரீகம் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இருக்குதாம். இதோட தொடர்ச்சியாக இங்கே மனித வாழ்விடம், உலகின் பழமையான பகுதிகள் அப்படின்னு தமிழ்நாடை சொல்கிறாங்க. உலகுக்கு ஒரு பழமையான ஒரு மொழினா அது நம்ம தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி தோன்றியது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதுவுமே ஒரு பழமையான ஒரு இடம்தான். அந்த பழமையான பகுதி தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ தமிழுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இருக்குது. தமிழ் மொழிக்கும். தமிழ் உலகின் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில், அதாவது சங்க காலம் அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை, அது வரைக்கும் இருந்த அந்த இலக்கிய நூல்கள் இருக்கு பத்தியா, அது இதுக்கு சான்றா கொடுக்குறாங்க. எதுக்கு சான்றா அப்படின்னா, தமிழ் ஒரு தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றதுக்கு சான்றா அவ்வளோ நூல்கள் இருக்கான் நம்ம தமிழ் மொழியில. அவ்வளோ ஆசிரியர்கள் நூல்களை இயற்றியிருக்காங்க தமிழ்ல. நெக்ஸ்ட், கோயில்கள் மற்றும் கலை கட்டிடங்கள். கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டில் 33,000க்கும் மேற்பட்ட பழமையான கோயில்கள் இருக்குதான். பெரிய பெரிய கோயில்களும் இருக்கு, சிறிய கோவில்களும் இருக்கு. ஸோ மொத்தமாக 33,000க்கும் மேற்பட்ட, அதுக்கு விட அதிகமான கோயில்கள், பழமையான கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோவில், அதை ராஜராஜ சோழன் கட்டினாரு. அங்கே நிறைய சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ் மொழியோட ஒரு நிறைய சிற்பங்கள், அந்த சிற்பிகள் பற்றின நிறைய திங்ஸ் அங்கே இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் நம்ம அங்கே போனால் பார்க்கலாம், தஞ்சை பெரிய கோயில். அதே மாதிரி மகாபலிபுரத்தில் அங்கேயும் சிற்பங்கள் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் கோவில்கள், இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இங்கெல்லாம் நிறைய சிற்பங்களும் இருக்குது. அந்த சிற்பங்கள் மூலயமா நம்ம ஹிஸ்ட்ரி, தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த கோவிலை யார் கட்டினாங்கங்கிற ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் அதில் செதுக்கியிருப்பாங்க. அண்டு கல்லுலேயே நிறைய உருவங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கலை கட்டிடங்களும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கடவுள்களை வழிபடக்கூடிய பழமையான கோவில்களையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், இசை மற்றும் நடனம். இசை அப்படின்னா தமிழ்நாட்டில் கர்நாடிக் இசை, கர்நாடக இசை. நடனம் அப்படின்னா பரதநாட்டியம். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பரதநாட்டியம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய நடனமாக இருக்குது. இது பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் ஆட்சி காலத்தில் வேரூன்றி இருந்துச்சான் பரதநாட்டியம். நெக்ஸ்ட், கர்நாடக இசையின் தொட்டிலாகவும் தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. ஸோ கர்நாடக இசையும் நம்ம பரதநாட்டியமும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பரவலாக இருந்த ஒரு இசை மற்றும் நடனக்கலை இதுதான். நெக்ஸ்ட், இயற்கை அழகு. இயற்கை அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடுல இயற்கைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நேரம் வருது ஊட்டி, நீலகிரி ஹில்ஸ். தமிழ்நாட்டில் நீலகிரி மலைகள், ஊட்டி மலைகள், கொடைக்கானல் போன்ற சூழலியல் வளமான பகுதிகள் இருக்குது. அதாவது ரொம்ப பச்சை பசேலுன்னு இயற்கை வளங்கள் மிகுந்த இடங்களாக இந்த இடங்கள் நம்ம பார்க்கலாம். சஸ்திரங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சித்த மருத்துவம் உலகின் தொன்மையான மருத்துவ முறைகளில் ஒன்று. சித்த மருத்துவம், சித்தர்கள் வழி மருத்துவம், அது ரொம்ப தொன்மையான மருத்துவம். அது நம்ம தமிழ்நாட்டில் தோன்றியது தான். நெக்ஸ்ட், தமிழர்கள் உருவாக்கிய கரணை கூத்து, சிலம்பம் போன்ற பாரம்பரிய கலைகள் இன்றும் உலக அளவில் பெரும் பெயரை பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி கலைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளும் இருக்கு. சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கலைகள், சிலம்பம், புலியாட்டம், காவடியாட்டம், அப்படி நிறைய கலைகளும் இருக்கு. தற்காப்பு கலைகளும் இருக்கு, அதே மாதிரி ஆட்டக்கலைகளும் இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டோட வரலாறை பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. நிறைய சொல்லிட்டே போகலாம்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோண்ட். இது ஒரு ஷாப்பிங் ஆப். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். க்ளாசரிஸ் எல்லாமே இதில் வந்து க்ளாசரிஸ் மற்றும் நிறைய திங்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.